ஓம் சிவாய நம. நீங்கள் ஒரு நிலவு போன்றவர். உண்மையா கேட்டுக்கோங்க. அந்த இருளின் ஆழம் எவ்வளவுக்கு எவ்வளவு சூழ்கிறதோ அதை பொறுத்து தான் நிலவின் பிரகாசமானது உலகுக்கு வெளிப்படுகின்றது. ஆகையால் சூழும் இருள் அனைத்தும் நம்மை மேம்படுத்துவதற்கும் நம்மை மேன்மேலும் மிளிரச் செய்வதற்கும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். வானது மிளிர எப்படி சூரிய ஒளியை கிரகித்துக் கொள்கின்றதோ அதுபோலதான் நாம் மிளிர்வதற்கு அந்த ஈசனின் அருளே ஒரே காரணம். அவன் நம்முள்ளே ஒளியாகவும் உயிராகவும் இருப்பதால் தான் நாம் ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் மிளிர முடிகின்றது. அதை மறந்துவிட்டோம் என்றால் அமாவாசைதான். எப்பொழுதும் வாழ்வில் பௌர்ணமியாக இருப்போம். ஈசனை எண்ணத்திலும் நிலைத்து வைப்போம். ஓம் சிவாய நம.